ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம சேரன் இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க. ஆல்ரெடி சேரனை பற்றி வீட்டில் எல்லாருமே ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. காலையில் பேசின மாதிரி அண்ணனை யாருமே ஒரு வார்த்தை கூட தப்பாகவே பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. நாங்கள் என்ன வேணும்ன்ட்டு அண்ணனை திட்டினாங்க. அண்ணன் போய் எதுலேயும் மாட்டிக்க கூடாது, அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் தாங்க நாங்களும் போராடிட்டு இருக்கோம். புரியுதுங்க. ஆனால் இருந்தாலையும் அண்ணனோட மனநிலைமையும் நம்ம புரிஞ்சுக்கணும்ல. எடுத்த எடுப்புலேயே அண்ணனை பிடிச்சி திட்டிட்டு இருந்தா அண்ணனை பாவம் தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சேரன் இருந்துட்டு வீட்டை கூட கவனிக்காமல் வீட்டில் இருக்கிற ஆட்களையும் கொஞ்சம் கூட எடுத்து பார்க்காம சந்தையாவை ஆரம்பத்துலேருந்து பார்த்தது, பேசினது, பழகுனதுன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமா நினச்சி பார்த்து ரொம்பவே சந்தோஷம் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சோழன், நிலா, பல்லவன், பாண்டியன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. அண்ணன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆனால் சேரன் இருந்துட்டு சந்தையாவை பற்றின விஷயத்த மட்டும்தான் நினச்சிக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சோழன் இருந்துட்டு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு, அண்ணன் என்னாச்சு, வர வழியில் ஏதாவது காத்து கருப்பதை அடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னடா பேசுகிற, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, அப்புறம் என்னென்ன உன்னை நினச்சி நாங்கள் இங்கே எல்லாரும் கவலைப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தா நீங்கள் என்னடனா இப்படி யாருமே கவனிக்காமல் தன்னந்தனிமையில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.